திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சி அமைந்தவுடன் கோவைக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு இந்த 20 நாட்களில் தொழில் முனைவோர்கள், பொதுமக்கள், வணிக பெருமக்கள் என அனைவரும் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் 50,000 கோடியில் தொழில்துறையினுடைய விரிவாக்கங்கள், குறிப்பா உள்நாட்டு வெளிநாட்டு புதிய தொழிற்சாலைகளை 50,000 கோடி மதிப்பில் கோவை மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கம். அடுத்து 50,000 கோடி என்பது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 50,000 கோடி கோவை மாவட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளுக்கான ஒரு இலக்காக நாங்கள் நிர்ணயித்து இதை முன்னெடுத்திருக்கின்றோம்.